இரு கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அதிக கருப்புள்ளதா இருக்கிறது. ஒருத்தன் புதுசா ஒரு பட்டயத்தை இன்னைக்கு தயாரிச்சா கூட அதை விட சார்பு தேவனுடைய வார்த்தை, அதை விட வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை, அதை விட ஜீவனுள்ள வார்த்தை. அப்ப என்ன இந்த பட்டயம் என்ன பண்ண தெரியுமா? நான் சொன்ன பட்டயம் எல்லாம் வாளும் ஈட்டியும் அருவாளும் கோடாரியும் வெட்டி சாய்க்கும். ஆனா இது ஜீவனை கொடுக்க பேசினாம. ஆமா, ஒரே ஒரு வார்த்தை. நீங்க உடம்புல போய் என்ன இருக்குன்னு நீங்க பார்க்கணும்னா லேபு கொண்டே டெஸ்ட் கொடுக்கணும். ஆனா தேவனுடைய வார்த்தையானது எல்லா டெஸ்டும் எடுக்கும் இயேசுவின் நாமத்தினால. நான் சொல்றேன், இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க உள்ள போட்டு பாருங்க, பிரஷர் வெளியே போகும். ஏன்னா அது ஊனையும் அது கணுக்களையும் அது உருவ குத்துகிறதாயும் வகை இருக்கிறதா இருக்கும். உங்க சுகர் இயேசுவின் நாமத்தில் குறைந்து போகும். நான் சொல்லுவேன், அது இரு கருக்குள்ள பட்டய எந்த பட்டயத்திலும் அது அதிக கருக்கானதா இருக்கிறது, அதிக சார்பு, ரொம்ப கூர்மையானது. இந்த வார்த்தை உள்ள போச்சுன்னு வச்சுங்க, உள்ள இருக்க பிசாசு வெளியே போகும் இயேசுவின் நாமத்தில், உள்ள இருக்க வியாதி வெளியே போகும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். நம்புறீங்க? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? 13 சொல்லுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியங்கரமாயும் இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமே. அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறீங்களாமா? நிர்வாணமாய் வெளியங்கரமாய். அவருடைய பார்வைக்கு ஒன்றும் மறைக்கவே முடியாது. கீழ்ப்படியாமையினாலே ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுங்க, ஆகையால் அந்த சிஷ்டார்த்தங்களின்படி ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு. கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு. இப்ப கீழ்ப்படியலன்னா என்ன நடக்குமாமா? விழுந்து போகும். கீழ்ப்படியாதவர்கள் எத்தனை பேர் என்ன பண்ணாங்க? கானானுக்குள்ள போகவே இல்லை. கானானுக்குள்ளே போகவே இல்லை. அப்ப கீழ்ப்படுகிறதுனால என்ன பண்ண முடியும்? கானானுக்குள் பிரவேசிப்போம். உங்க வாழ்க்கை பாலும் தேடும் நலமும் விசாலமுமான வாழ்க்கையாய் மாறும் கீழ்ப்படுகிறதுனாலே. அதனாலதான் சொல்றாரு தேவனுடைய வார்த்தையானது. இப்ப வாசிங்க, ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இரு கருக்குள்ள எந்த பட்டயம். இதை மட்டும் அப்படியே பிடிச்சி எனக்கு வாசிட்டே இருங்க. இரு கருக்குள்ள எந்த பட்டயம். இப்ப வாள் எப்படி இருக்குது? கருக்கானதா வாள். வாள் எடுத்தா தலையை வெட்டலாம். கவனிங்க எல்லாரும், வாள் எடுத்தா தலையை வெட்டலாம். கருக்கான கத்தி எடுத்தா குத்தலாம். அப்ப என்ன சொல்றாருன்னா, இரு கருக்குள்ள ரெண்டு பக்கமும் கூர்மை உள்ளது. அது எப்படி சொல்றாரு? தேவனுடைய வார்த்தை இங்கேயும் சரி அங்கேயும் சரி. நான் உங்களுக்கு மட்டும் பிரசங்கிக்கிறது மட்டுமல்ல, எனக்கும் குத்தும். உங்களுக்கு மட்டும் எதாவது சொல்லி கொடுத்துட்டு இவர்கள் அப்புறம் அதான் சொல்றாரு, இவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள், இவர்கள் செய்கிறபடி நீங்கள் செய்யாதிருங்கள். இது யாரை பார்த்து சொல்ற? ஊழியக்காரர். நான் உன்னை சொல்லிட்டு அங்க போய் வேற ஏதாவது செய்வேன். அதனாலதான் அப்புறம் ஊழியக்காரர் பார்ப்பாங்க, அடே என்னடா வேலை நல்லா பேசுறான், ஆனா இவன் மட்டும் அப்படி கிடக்குறானே. அதனாலதான் சொல்லுது, இவர்கள் சொல்லுறபடி நீ செய்ய, இவன் செய்யற மாதிரி நீ செய்யாத. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருடைய பார்வையில் எல்லாம் நிர்வாணமாய் இருக்கிறது. அவருடைய பார்வையில் எல்லாம் வெளியங்கரமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இரு கருக்குள்ள பட்டய பாருங்க, வாசிங்க. இரு கருக்குள்ள தேவனுடைய வார்த்தையானது ஜீவன். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குதாமா? ஜீவன் இருக்குது. யோவான் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்தில் சொல்லப்படும் பொழுது, ஆதியிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. வார்த்தை தான் தேவன், வார்த்தை தான் ஜீவன். நான் பேசுகிறேன் என்றால் இதுதான் ஜீவனுள்ள வார்த்தைகளா இருக்கிறது.
தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். இரு கருக்குள்ள எந்த பட்டயம், நீங்க அதுக்காக தான் சொல்றேன், வாள் சொல்றேன், கத்தி சொல்றேன், கோடாரி சொல்றேன், நீ என்னெல்லாம் இருக்கறதுக்குள்ள பட்டயம் இருக்குதோ அத்தனையும் நான் சொல்றேன். நீங்க நினைச்சுங்க, ஏதாவது இப்ப நீங்க கேட்ட மாதிரி சொல்றேன், ஒரு சொல்லுங்க, ஒரு 4-5 நான் கத்தி சொல்றேன், வாள் சொல்றேன், கோடாரி சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பட்டய, அம்பு ஒரு பக்கம், வேற ஈட்டி, ஓகே, வேற வெட்டக்கூடியது, அருவாளு, கொடுவாளு, அருகாமனை, மம்மட்டி, எல்லாம் வெட்டக்கூடியதா இருக்குது. இரு கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அதிக கருப்புள்ளதா இருக்கிறது. ஒருத்தன் புதுசா ஒரு பட்டயத்தை இன்னைக்கு தயாரிச்சா கூட அதை விட சார்பு தேவனுடைய வார்த்தை, அதை விட வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை, அதை விட ஜீவனுள்ள வார்த்தை. அப்ப என்ன இந்த பட்டயம் என்ன பண்ண தெரியுமா? நான் சொன்ன பட்டயம் எல்லாம் வாளும் ஈட்டியும் அருவாளும் கோடாரியும் வெட்டி சாய்க்கும். ஆனா இது ஜீவனை கொடுக்கும். பேசினாம ஆமா, எல்லாமே வெட்டி சாய்க்கும். அருவாளு தேங்காவை 2 புழக்கலாம், வாழை வச்சு நீங்க மனுஷனையும் புழக்கலாம், வீட்டுக்கு சோவா மாட்டி வைக்கலாம். எல்லா கருக்கான பொருள்களும் ஒருவனை அழிக்கும், இல்ல ஒரு காரியத்துக்கு உதவும். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஆனது ஜீவனும் வல்லமையுடையவுமா இருக்கிறது. அது இரு கருக்குள்ள பட்டய, எந்த பட்டயத்திலும் அது அதிக கருக்கானதா இருக்கிறது, அதிக சார்பு, ரொம்ப கூர்மையானது. இந்த வார்த்தை உள்ள போச்சுன்னு வச்சுங்க, உள்ள இருக்க பிசாசு வெளியே போக இயேசு நாமத்துல, உள்ள இருக்க வியாதி வெளியே போக இயேசு நாமத்துல. ஆமென், நம்புறீங்களா? அதனால சொல்ற வாசிங்க, எந்த பட்டயத்திலும் அதிக கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும், சொல்லுங்க, ஆத்துமாவையும் ஆவியையும், ஊனையும், போதும், ஓகே, ஆத்துமாவையும். மனுஷனுக்கு 3 பார்ட், ஆத்துமா, ஆவி, சரீரம், 3 காண்டம் இருக்கிறது. இப்ப ஆத்துமாக்குள்ள என்ன இருக்குது, சரீரத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கிறாரு. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும். கணுக்கள்னா என்ன, ஊன்னா என்ன, எல்லாம் ரத்தத்துக்குள்ள வர்றது. நீங்க பிளட்ட உறிஞ்சு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அல்ல, பிளட்ல சுகர் எவ்வளவு இருக்கு, உப்பு எவ்வளவு இருக்கு, கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு, வெள்ளை அணுக்கள் எவ்வளவு இருக்கு, சிகப்பணுக்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணி சொல்றாங்களா இல்லையா? ஆனா இந்த தேவனுடைய வார்த்தையானது இதை எல்லாத்தையும் உங்களை எடுக்கும்ன்றேன். ஆமென். பாருங்க, கணுக்களையும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவு யோசனை வகையறுக்கிறதா இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை, நீங்க உடம்புல போய் என்ன இருக்குன்னு நீங்க பார்க்கணும்னா லேபு கொண்டே டெஸ்ட் கொடுக்கணும். ஆனா தேவனுடைய வார்த்தையானது எல்லா டெஸ்டும் எடுக்கும் இயேசுவின் நாமத்தினால. நான் சொல்றேன், இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க உள்ள போட்டு பாருங்க, பிரஷர் வெளியே போகும். ஏன்னா அது ஊனையும் அது கணுக்களையும் அது உருவ குத்துகிறதாயும் வகையறுக்கிறதா இருக்கும். உங்க சுகர் இயேசுவின் நாமத்தில் குறைந்து போக நான் சொல்லுகிறேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ளதா இருக்கிறது. நான் பேசிட்டு இருக்கிறதுல ஒரு ஜீவன் இருக்கு, அது ஸ்பிரிட்ல இருக்கு. நான் பேசும் பொழுது நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது ஊழியக்காரன் எதை சொல்லுது, நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அது தேவனுடைய வார்த்தை. தீர்க்கதரிசியை நம்புங்கள், சித்தி வருவீர்கள். ஊழியன் பேசுகிற வார்த்தையை நீங்க கேட்ச் பண்ணீங்கன்னா நீங்க நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நிச்சயமா நீங்க அடுத்த லெவல் போவீங்க. நீங்க சுத்தி திரிய மாட்டீங்க. நீங்கள் கட்டப்படுவீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் நாட்டப்படுவீர்கள், நீங்கள் மேம்படுவீர்கள். தேவன் சொன்ன சித்தம் உங்கள் நிறைவேறதான் சொல்கிறேன். நம்புறீங்களா? கட்டப்படுவீங்க. விழுந்து போனவனை எழுப்பி கட்டுறதுதான் ஆண்டவருடைய வேலை. நீ எத்தனை தடவை விழுந்தங்கிறது மாற்று கிடையாது. நீ எத்தனை தடவை நான் விழுறா, நான் தூக்கி நிறுத்துவாங்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு காலையில் அவர் சொல்ற, நம்புறீங்களா? நம்புறவங்க மட்டும் கையை தட்டுங்க. நீங்க விழுகிறதெல்லாம் அவர் பெரிய மேட்ரு கிடையாதுங்க. அவர் பார்வைக்கு எல்லாம் நிர்வாணம். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உங்கள் யோசனை என்னன்னு அவருக்கு தெரியும். உங்கள் சிந்தனை என்ன என்பது அவருக்கு தெரியும். நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும்.
அதனாலதான் சொல்ற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்குள்ள அனுப்புகிற இயேசுவின் நாமத்தினாலே அது உங்க பிரஷரை டெலிவர் பண்ணும், உங்க சுகரை டெலிவர் பண்ணும், உங்க கேன்சரை விடுதலை ஆக்கும். ஏன்னா பிளட் டெஸ்ட் எடுத்தாதான் என்னன்னு தெரியும். நீங்க 2 பேரும் டாக்டர் சரியா? பிளட் டெஸ்ட் எடுத்தாதான் சுகர் இருக்கா, பிரஷர் இருக்கா, பிளட் பிரஷர் எவ்வளோ, சுகர் எவ்வளோ, இதுல வியாதி என்ன வியாதி இருக்குது, இது எய்ட்ஸ் இருக்குதா, இல்ல கேன்சர் இருக்குதா, இல்ல சிறுநீரக பிரச்சனை இருக்குதா, உப்பு இருக்குதா. ஆனா இந்த வார்த்தையானது ஜீவனும், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதா இருக்குது. எந்த கருக்கான பட்டயத்திலும் அதிக கருக்குள்ளதா இருக்கிறது. அப்படின்னா உருவத்துக்கு சொல்லுது பாருங்க, அது என்ன சொல்லுது பாருங்க, கணுக்கள் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. பிளட்டையும் பிரிப்பாரு, பிளட்டுக்குள்ளதான் இருக்கு கணு, ஊனை எல்லாம் வந்து இருக்கு, எல்லாமே உள்ளதா இருக்கு சரீரத்துக்குள்ள, எல்லாத்தையும் தனித்தனியா பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். ஆண்டுடைய வார்த்தை உள்ள போச்சுன்னா குத்து எடுத்துருவார் வெளியே இயேசு நாமத்தில். இதுவரையில் உன்னோடு போராடி கொண்டிருந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படிக்கு இந்த காலையில இயேசுவின் நாமத்தில் வார்த்தையை அனுப்புகிறேன். கோராமா சகா ரேல்பானா சிறலபாரதியா ராகாதரபா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் கால் கீழ் வந்து விழுக இயேசுவின் நாமத்தில். வியாதிகள் பட்டு போகும். சரீரத்தில் பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா மாம்ச பலவீனமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் பட்டு போ. கோராமா சடலரியா